மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, நேற்று நாம் சிந்தித்தது 3 விரலை வைத்து திருச்சிலுவை அடையாளம் போடும் பொழுது அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்றது. இது கட்டாயமா அப்படின்னா அப்படி தான் போடணுன்ற கட்டாயம் இல்லை. இது எதற்கு அப்படின்னு நேற்றே நான் சொன்னேன். அதாவது இயேசுவுக்கு தந்தையோடும் தூய ஆவியானோரோடும் அந்த இறை தன்மை இல்லை, மோனோஃபிசைட் அப்படின்ற ஒரு தப்பறை வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லாமல் இயேசு மட்டும்தான் அவர், இல்லைன்னா ஆண்டவர் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு தன்மை தான் இருக்குது அப்படின்னு சொன்ன பொழுது அதற்கு திருச்சபை எடுத்த ஒரு அடையாளம் தான் இது. இல்லை, அவர் ஆண்டவரும் தான், மூவர் இறைவனோடு உள்ளவர் தான், அவர் மனிதனும் தான் என்பதை குறிப்பதற்காக அவர்கள் எடுத்த அடையாளம் இது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்படி யாராவது ஒரு தப்பறைகளில் வரும் பொழுது, உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்டுக்கு வரும் பொழுது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு எதிர்மறையாக செய்ய வேண்டியது நம்ம ஆர்கியூமெண்ட் கிடையாது. எதிர்மறையாக செய்ய வேண்டியது ஒரு நம்பிக்கைக்கு எதிராக ஒரு விஷயம் ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை நம்ம அதிகமாக வாழணும் அப்படின்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாரோ சொல்கிறாங்க ஜெபமாலையெல்லாம் ஜெபிக்கக்கூடாது, அதிலெல்லாம் ஒரு வல்லமையே கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட போய் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. சண்டை போட்டுட்டு ஜெபமாலை செய்யாமல் இருக்கிறத விட ஜெபமாலை செய்வதில் அற்புதம், அதிசயம் எதுவுமே இல்லை, அபிஷேகம் இல்லைன்னு சொல்லும்பொழுது நீங்கள் எப்படி தெரியுமா அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணணும்? எப்படி நான் அதற்கு அந்த எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றால் அதிகமாக ஜெபமாலை சொல்லி தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும். மொழியே சொன்னவங்ககிட்ட போய் நம்ம போய் சண்டை போடக்கூடாது. அந்த ஆர்குமெண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ஆர்குமெண்ட். இப்போ யாராவது சொல்கிறாங்க திருப்பலியிலலாம் ஒரு மீனிங்கே கிடையாதுப்பா அப்படின்னா, நான் முழுமையான திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்கும்போது தான் அதனுடைய எதிர்ப்பு நான் காமிக்கிறேனே ஒழிய திருப்பலி அவங்ககிட்ட போய் வாயால் சண்டை போடுறது கிடையாது, வாழ்க்கையால் காமிச்சு தான். அப்போ எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையினுடைய மறைப்பொருளை யாராவது எதிர்க்கும் பொழுது அந்த நம்பிக்கையின் மறைப்பொருளை உண்மையாக ஆழமாக நாம் வாழும் பொழுது அதுதான் நம்மளுடைய அழகான ஒரு எதிர்ப்பு அப்படின்றது. அந்த எதிர்ப்பு அவங்களுக்கும் அதனுடைய ஆசீர்வாதம் வரும், நமக்கும் அதனுடைய ஆசீர்வாதம் வரும். அப்போது இப்படி ஒரு அடையாளம் எப்படி வந்தது? இப்படி ஒரு தப்பறை வந்த பொழுது இந்த அடையாளம் வந்தது. ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னா, நேற்று நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா கிளாஸை? இன்றைக்கி திருப்பலிக்கு போவீங்களா? இப்போ 6 மணிக்கு இன்றைக்கி இது கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில் 6:30 திருப்பலிக்கு போகும்போது ஃபாதர் எப்படிடா போடுறாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஃபாதர் எப்படியாவது இப்படி போட்டால் பூச முடிகிற வரை காத்துட்டு இருப்பீங்க. போய் ஃபாதர்கிட்ட போயிட்டு ஃபாதர் நீங்கள் செஞ்சு தப்புன்னு சொல்கிறதுக்கு. இது சண்டை போடுறதுக்காகவோ இல்லை யாரையாவது திருத்துவதற்காகவோ கிடையாது. நான் இதை தெரிந்து கொண்டேன், நான் இதை வாழ்வாக்கிறேன் என்றாவது யாராவது கேட்கும்பொழுது சொல்லலாம், இல்லை கேட்கறதுக்கு அந்த மனசு இருக்கிறவங்ககிட்ட சொல்லலாம். அதனால் இப்படி போடுவது பெரும் குற்றம் அல்ல, பாவமும் அல்ல. இது ஒரு அடையாளமாக குறிக்கப்படுவது. அதனால் திருப்பலியில் இப்படி தான் போடணும் என்று ஒரு கட்டாயம் அல்ல. இது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் எதற்காக? இந்த அடையாளம் என்னுடைய நம்பிக்கை. இன்னொரு விஷயம் பாருங்களேன், இது இப்படி ஒரு அடையாளத்தில் நீங்கள் போடும் பொழுது இதனுடைய அழகு என்னென்னா, கான்ஷியஸ்லி யூ வில் டூ இட். தெரிஞ்சே, மனப்பூர்வமாக, தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் நம்ம இதை செய்வோம். நம்ம சாதாரணமாக ஒரு சிலுவை போடும்பொழுது ஃபாதர் சொல்லும்போது போட்டோம்னா இது போட்டோமா இல்லையான்னு கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இப்படி போடும் பொழுது நீங்கள் நினைவுபடுத்தி செய்கிறீங்க, அதை கான்ஷியஸாக செய்கிறீங்க, அது மனப்பூர்வமாக செய்கிறீங்க, புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் செய்கிறீங்க. அப்போ அதில் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இட் ஃபுல்லி, முழுமையாக பங்கெடுப்பீங்க. அதனால தான் இப்படி ஒரு அடையாளத்தை சொன்னது. நீங்கள் எப்போ போடும்பொழுதும் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஆனால் இப்படி போடும்பொழுது கொஞ்சம் கூட அதனுடைய மீனிங் இருக்குது, அதனுடைய நம்பிக்கையும் அறிக்கையிடுகின்றீர்கள். அது தெளிவாக தெரிந்து மனப்பூர்வமான செய்கிறோம், மனசில் புரிஞ்சு தெரிஞ்சு செய்கிற மொழியை ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்யலை. அதனால் அந்த திருச்சபை அடையாளம் போடும்பொழுது கொஞ்சம் தெரிந்து புரிந்து கொண்டு செய்யுங்கள். இது யாரோடும் ஆர்குமெண்ட்டுக்கு போகிறதுக்கோ யாரையும் நீங்கள் தான் செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கோ கிடையாது. ரெண்டாவது, நம்ம இதில் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்களேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பெயராலே. இந்த பெயராலே அப்படின்ற பொழுது இதனுடைய கிராமர் மிஸ்டேக், 3 கிராமர் மிஸ்டேக் இருக்குது. அது நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இது ஒரு பெயர், தந்தை, மகன், தூய ஆவியினுடைய பெயர். இது மனுஷனாக போட்ட பெயர் கிடையாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் பெயர். உன்னுடைய கடவுளுடைய பெயர் என்ன என்றால் அதனுடைய முழுமையான ஒரு பெயர் வெளிப்படுகிறது. யார் வெளிப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். தந்தை, மகன், தூய ஆவி யாரின் பெயராலே. So the full name of God is revealed by Jesus Christ.
in the name of the Father and of the Son and of the Holy Spirit அப்படின்ற பெயரை வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. மனிதன் போட்ட பெயர் கிடையாது, மனிதன் அழைத்த பெயர் கிடையாது, இறைவனே கொடுத்த பெயர். இனி இந்த பெயரினுடைய மகிமைகள் என்ன? சாதாரணமாக யூத மதத்தில் இல்லை, சாதாரணமாகவே நமக்கு பாருங்கள், பெயர் அப்படின்றது யாரை குறிக்கிறது? அந்த நபரை குறிக்கிறது. name is equal to person. இப்போ நான் ஒருத்தனை பார்த்து தாமஸ் அப்படின்னு கூப்பிட்டா அவர் திரும்பி பார்க்க மாட்டார். அவருடைய பேர் தாமஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த பக்கம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். நான் திரும்ப தாமஸ் அப்படின்றேன், திரும்பி பார்க்கவே மாட்டார். ஆனால் அவருடைய பேர் கரெக்டான ஒரு பேரை கூப்பிட்டு பாருங்களேன். அவருடைய பேர் சப்போஸ் ஜோசப் அப்படின்னா டப்புன்னு திரும்பி பார்ப்பார். அங்கே ஒரு 4 ஜோசப் இருந்தால் 4 பேருமே திரும்பி பார்ப்பாங்க. ஏன்? தட் நேம் இஸ் ஈக்குவல் டு அ பர்சன். ஒரு பெயர் ஒரு நபரை குறிக்கிறது. அதனால தான் அந்த பெயர் யூதர்கள் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அதனால் அந்த 2வது கட்டளை என்ன? ஆண்டவருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தாதே அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரை அவருடைய இந்த கேரக்டர் தேவையில்லாமல் பயன்படுத்திக்கிட்டே இருக்காது. நாமம் அப்படின்றது அந்த நபரையே குறிக்கிறது. அந்த ஒன்லி நாட் தட் நேம். இப்போ மனுஷனுக்கு போட்ட பேராக இருந்தாலும் இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது, இந்த தானாவாக ஏறி வந்த நாய்க்குட்டி, அதுக்கு பேர் போட்டிருக்கிறோம் ப்ரௌனி அப்படின்னு பேர் போட்டிருக்கிறோம். ப்ரௌனி அப்படின்னு கூப்பிட்டா சில டைம் திரும்பி பார்க்கும். உங்களோட வீட்டில் ஏதாவது போன அதை வளர்க்குறவங்களா இருக்கலாம், நாய்க்குட்டி வளர்க்குறவங்களா பேருக்கு போட்டிருப்பீங்க, அந்த பேரை கூப்பிட்டா திரும்பி பார்க்கும். நீங்கள் ஏதாவது பேரை கூப்பிட்டு பாருங்கள், அது எங்கேயோ திரும்பி அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேம் பாருங்களேன், அது யாரை குறிக்கிறது? அப்போ அந்த ஜீவனுக்கு கூட தெரியுது அது அதனுடைய பேர். ஏதோ ஒன்று போட்டு கூப்பிடுங்க, சில டைம் நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா தப்புன்னு திரும்பி பார்க்கமா இருக்கும். பட் தட் நேம் இஸ் இண்டிகேட்டிங் தட் ஒரு அந்த பீயிங்கை, அந்த ஜீவனை திரும்பி பார்க்க வைக்குது. ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு அ பர்சன். 2, நேம் இஸ் ஈக்குவல் டு அத்தாரிட்டி அண்ட் பவர். அது அதிகாரத்தையும் அந்த சக்தியும் அந்த வல்லமையும் குறிக்கிறது. எரேமியா 23வது அதிகாரம் 37வது திருவசனம். இங்கு ஆண்டவருடைய பெயரை மறந்தால் ஆண்டவரையே மறப்பதற்கு சமம் என்று எரேமியா புத்தகம் சொல்கிறது. 23:37. இணைச்சட்டம் நூல் 25வது அதிகாரம் 6வது திருவசனம் பார்த்தோம்னா அந்த வசனம் சொல்கிறது, ஒருவருடைய பெயரில் செயல்பட்டால் அவரே செயல்படுவது போல. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்வாங்க இல்லையா, ஆன் பிஹாஃப் ஆஃப். அப்போ ஒருவருடைய பெயரில் செயல்பட்டால் அவரே செயல்படுவது போல. பவர் ஆஃப் அட்டானின்னெல்லாம் சொல்லுவீங்க சில டைம், டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணுறதுக்கு அவர் எனக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தாரு, அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, அத்தாரிட்டியை கொடுத்தாரு, பவரை கொடுத்தாரு. அது பெயரை அவர் பாருங்க. அப்போ அவருடைய பெயர் என்னுடைய நிலம் கிடையாது, என்னுடைய சொத்து கிடையாது, என்னுடைய நகை கிடையாது, ஆனால் அவர் என்னை நியமித்துள்ளார். அப்போ அந்த அத்தாரிட்டி அந்த பவர் எங்கிருந்து வருது? அவரே செயல்படுவது போல நான் செயல்படுகிறேன், அவரது பெயரால் செயல்படுகிறேன். யோவான் செய்தி 17வது அதிகாரம் 26வது திருவசனம், என் தந்தையை நான் வெளிப்படுத்த வந்தேன், தந்தையினுடைய நாமத்தை வெளிப்படுத்த வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து. தந்தையை நான் வெளிப்படுத்துகிறேன், தந்தையினுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறேன். So when Jesus is revealing the name of the Father, Jesus is revealing the Father himself. யோவான் செய்தி 1வது அதிகாரம் 12வது வசனமும் யோவான் செய்தி 2வது அதிகாரம் 23வது திருவசனமும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரை நம்புவது இயேசுவை நம்புவதற்கு சமம். இயேசுவின் பெயரை நம்புவது இயேசுவை நம்புவதற்கு சமம். நேம் இஸ் ஈக்குவல் டு பர்சன். இதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்வார் இல்லையா, மத்தேயு 18:20வது வசனம், என் பெயரால் 2 3 பேர் எங்காவது என் பெயரால் அப்படின்னா என் நாமத்தில் ஒன்று கூடும்போது அப்படின்னா அது நடத்தணும். சி ஆன் பிஹாஃப் ஆஃப் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நான் அங்கே இருப்பேன் அப்படின்றார். அப்போ அந்த பெயர் அப்படின்றது அந்த நபரையே குறிக்கிறது. அப்போது நம்மளுடைய திருவழிபாட்டு முறையில் லிட்டர்ஜியில் நம்ம ஒரு ஆரம்பிக்கிறோம், வருகை பாடலில் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது தந்தையான மகனான தூய ஆவியாரான ஆண்டவருடைய பெயர் அப்படின்ற பொழுது we are doing on behalf of, அவர் செய்யும் அந்த செயலில் பங்கெடுக்கிறோம், அவருக்கு இணைந்து அவரோடு இணைந்து நாம் பங்கெடுக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸ் சாண்ட்டுக்கு பிறகு வேறாவது இந்த இன்ட்ரொடக்ஷன் வேணுமா? இன்ட்ரொடக்ஷன் இருக்கக்கூடாது. அதனால தான் குருக்கள் சாதாரணமாக லிட்டர்ஜி தெரிஞ்ச குருக்கள், புரிஞ்ச குருக்கள் வருகை பாடல் முடிஞ்சு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆண்டவருடைய பேரில் ஆரம்பிச்சிருவாங்க, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் முன்னுரைக்கே கடந்து போவாங்க. அதுக்கு நடுவில் எந்த வார்த்தையும் கிடையாது. அப்போ வருகை பாடல் முடிஞ்சு எல்லாருக்கூடையும் பேசி சரி ஓகே திருப்பலி ஆரம்பிப்போமா, நம்ம எல்லாம் ஒன்றா வந்திருக்கிறோம், ஒன்றா ஜெபிப்போமா, இப்படியெல்லாம் சொல்லி ப்ரேயர் சர்வீஸ் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மூவர் இறைவனுடைய பெயரால் மூவர் இறைவன் செய்யும் செயலில் நானும் பங்கெடுக்கிறேன். அதனால் அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் அங்கே தேவையில்லை. ஆனால் நம்ம ஒரு அன்பியத்தில் வரோம், ஒரு ப்ரேயர் மீட்டிங் வரோம்னா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு அன்பிய மீட்டிங் கிடையாது திருவழிபாட்டு முறை. அப்படி ஒரு ஜெப வழிபாடு கிடையாது திருவழிபாட்டு முறை, திருப்பலி என்னும் திருவழிபாட்டு முறை. அதனால் என்ட்ரன்ஸ் சாண்ட் வருகை பாடல் முடியுது, ஃபாதர் வந்து நின்னாங்க, நின்ன உடனே அவர் ஆரம்பிப்பது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் என்று. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பெயர் என்பது ஆண்டவரை தான் குறிக்கிறது. ஆண்டவரை அழைக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், உணர்ந்து நாம் திருப்பலியை
தொடர்கிறோம். வருகை பாடலிலிருந்து தொடர்கிறோம். குழுமமாக ஒன்றிணைந்து நடத்தும் இந்த திருப்பலியில், பங்கெடுக்கும் இந்த திருப்பலியில், ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியில் நல்ல முறையில் பங்கெடுக்க இறைவன் செய்யும் செயலில் நானும் இறைவனோடு இணைந்து பங்கெடுக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நற்கருணை நாதரே ஆராதி